இல்லை, நான் உண்மையை சொல்லணும்னா நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள். கடந்த பல கட்சிகளிலிருந்து கூட்டணிக்காக 2-3 மாதங்களாகவே அணுகினார்கள். நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே என்டிஏல இருந்தப்போ அது பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள். அவர்களோட பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. நான் எந்த முடிவும் எடுக்கலை, அதுதான் உண்மை. அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, இது டிசம்பரோ ஜனவரியோ ஆகும். இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும். எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பது தான் இன்றைக்கு சூழ்நிலை. அது நான் அதீத நம்பிக்கையில் சொல்ல, யதார்த்தத்தை சொல்ல. இல்லை சார், பல கட்சிகள் எங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம், அப்போ தான் நாகரிகமாக இருக்கும்.